கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம். இன்றைய செய்தியின் தலைப்பு கடவுள் இருக்கிறார். இதற்காக நாம் எடுத்துக்கொண்ட வேதவசனம் சங்கீதம் அதிகாரம் 14 வசனம் 1. தேவன் இல்லை என்று மதிகெட்டவன் தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்கிறான். அவர்கள் தங்களை கெடுத்து அருவருப்பான கிரியைகளை செய்து வருகிறார்கள். நன்மை செய்கிறவன் ஒருவனும் இல்லை. இந்த வசனம் சொல்லும் முக்கிய காரியம் என்னவென்றால், மதிகெட்டவன் மட்டுமே தேவன் இல்லை என்று தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்வான். அப்படிப்பட்டவர்கள் தங்களை தாங்களே கெடுத்துக்கொண்டு அருவருப்பான காரியங்களை செய்கிறார்கள். இதனால் அவர்கள் சந்தோஷமும் சமாதானமும் இன்றி வாழ்கிறார்கள். நன்மை செய்கிறவன் ஒருவனும் இல்லை என்று வேதம் சொல்வது இத்தகையோரைத்தான். ஆனால் தேவனை நம்பி வாழ்பவர்கள் வாழ்வில் சந்தோஷத்தையும் நிம்மதியையும் பெற்று நன்மைகளை செய்து வாழ்கிறார்கள். ஒருமுறை ஒரு கிறிஸ்தவர் முடிவெட்டிக் கொள்வதற்காக ஒரு சலூனுக்கு சென்றிருந்தார். அவரும் அந்த முடிவெட்டும் தொழிலாளியும் உலக நடப்புகளை பற்றி பேசிக் கொண்டிருந்தனர். பேச்சு மத நம்பிக்கையை பற்றி திரும்பிய போது அந்த தொழிலாளி, எனக்கு கடவுள் இருக்கிறார் என்பதில் நம்பிக்கை இல்லை என்றான். ஏன் என்று கேட்டதற்கு அவன், கடவுள் என்று ஒருவர் இருந்தால் ஏன் மக்கள் பட்டினியால் மடிய வேண்டும், ஏன் நோய்களால் கஷ்டப்பட வேண்டும், அன்புள்ள கடவுள் இதையெல்லாம் அனுமதிக்க மாட்டாரே என்றான். அந்த கிறிஸ்தவர் வீண் வாக்குவாதம் செய்ய விரும்பாமல் அமைதியாக தன் வேலையை முடித்துக்கொண்டு வெளியே வந்தார். அவர் வெளியே வந்தபோது நீண்ட தாடியுடனும் அழுக்கான தலைமுடியுடனும் ஒரு மனிதன் அங்கே நின்று கொண்டிருந்தான். உடனே அந்த கிறிஸ்தவர் மீண்டும் கடைக்குள் சென்று, உனக்கு தெரியுமா, இந்த உலகத்தில் முடிவெட்டுபவர்களே இல்லை என்றார். அதற்கு அந்த தொழிலாளி, நீர் எப்படி அப்படி சொல்லலாம், இதோ நான் இருக்கிறேனே, உமக்கு கூட இப்போதுதானே முடிவெட்டினேன் என்றான். அதற்கு அந்த கிறிஸ்தவர், இல்லை, முடிவெட்டுபவர்கள் இருந்தால் இந்த மனிதன் ஏன் இவ்வளவு அழுக்கு முடியோடும் நீண்ட தாடியோடும் இருக்கிறான் என்று கேட்டார். அதற்கு அந்த தொழிலாளி, நான் இருப்பது உண்மைதான், ஆனால் அந்த மனிதன் என்னிடம் வரவில்லை, அதனால்தான் அவன் அப்படி இருக்கிறான் என்றான். கிறிஸ்தவர் உடனே, சரியான பாயிண்டை சொன்னாய், அதுபோலத்தான் கடவுளும் இருக்கிறார். ஆனால் மனிதர்கள் அவரை தேடுவதில்லை, அவரிடம் செல்வதும் இல்லை, அதனால்தான் உலகில் இத்தனை வேதனைகளும் பாடுகளும் நிலவுகின்றன என்று விளக்கினார். இன்று கடவுள் இல்லை என்ற பொய்யை நம்பி பலர் தங்கள் வாழ்க்கையை சீரழித்துக் கொள்கின்றனர். ஆனால் இயேசுவே மெய்யான தேவன் என்று வேதாகமம் கற்பிக்கிறது. காற்றை கண்ணால் காண முடியாது, ஆனால் உணர முடியும். அதுபோலத்தான் தேவனும். இன்று என்னை போன்ற பலருடைய வாழ்க்கை மாறியிருக்கிறது என்றால் அதற்கு இயேசுவே காரணம். எனவே ஜீவனுள்ள தேவன் நம்மோடு இருக்கிறார் என்பதை உணர்ந்து அவருக்கு பிரியமாய் வாழ்ந்து நித்திய ஜீவனை அடைவோம். ஆமேன்.